அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹ் இப்னு ஹிப்பான், முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூற்கள்லையும், அதே நேரத்தில் இதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தின் பேர் ஸஹீஹ் புகாரி முஸ்லிமிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். படைத்த இறைவன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வன்னின் அப்திம்பி, என்னுடைய இறைவன், என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அவ்வாறே அவனுடன் நான் நடந்து கொள்ளுகிறேன். பல் எதுன்னு மாஷா, அவன் மாஷாபி, என்னை பற்றி எப்படி வேணாலும் அவன் நினைத்து கொள்ளட்டும் என்று படைத்த இறைவன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்லி தர்றாங்க. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஸஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். காபத்துல்லாவை நோக்கி அதை இடிப்பதற்காகட்டி ஒரு பெருங்கொண்ட படை வரும். அவ்வாறு வரக்கூடிய அந்த படை பெருங்கொண்ட அந்த பெரிய திரளான இருக்கக்கூடிய அந்த மைதானத்துக்கு உள்ளே வரும். அந்த மைதானத்துக்கு உள்ளே வந்ததோடு என்ன ஆகும் சொன்னால், அந்த படையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே அந்த மைதானம் உள்வாங்கி கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உடனே குறுக்கிட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ பெருந்திரளாக பெரிய அந்த மைதானமாக இருக்கும் என்று சொன்னால் பொதுமக்களும் இருப்பாங்க, வணிகர்களும் இருப்பாங்க, சந்தைக்கு வந்து போகக்கூடிய மக்களும் இருப்பாங்க, எதுவும் தெரியாத அப்பாவி மக்களும் இருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து போயிடுவாங்களா, பூமி உள்வாங்கிருமா என கேட்கக்கூடிய நேரத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம், அவர்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவாக இருக்கிறவரை எல்லா நபர்களுமே அவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யப்அஸுஹுமுல்லாஹு அலா நிய்யாத்திஹிம், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய எண்ணத்துக்கு தக்கவார் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நேரத்தில் படைத்த இறைவனை பற்றி எப்படி நினைவில் இருந்தார்களோ, எப்படி எண்ணத்தில் இருந்தார்களோ, எப்படி சிந்தனையில் இருந்தார்களோ அதுக்கு தக்கவாறு மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அவர்களை எழுப்புவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் படைத்த இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையோடு இருப்பான், உறுதியான நம்பிக்கையோடு இருப்பான். அதைத்தான் இறைவன் சொன்னதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இந்த வன்னி அப்திம்பி, என்னை பற்றி என்னுடைய அடியான் எவ்வாறு நினைக்கிறானோ அவ்வாறே அவனுடன் நான் நடந்து கொள்கிறேன். பல் எதுன்னு மாஷா அபி, என்னை பற்றி அவன் நாடிய விதத்தில் எண்ணிக்கொள்ளட்டும்.